Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ராமசேரி இட்லி பொடி. ஏற்கனவே நம்ம சேனலில் ராமசேரி இட்லி அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போது அதில் ஒரு பொடி சர்வ் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். அந்த பொடி ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருந்தா அதுக்கு இது மட்டா அரிசி, மட்டா ரைஸ்னு எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது. அந்த அரிசி ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். சின்ன கப்பில் ஒரு கப் தான் இது. கிராம் கணக்கில் சொல்லணுன்னா 150 கிராம் இருக்கும். வெறும் துணியால் தொடச்சி எடுத்துட்டுருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட்டாக நல்ல இன்னும் கொஞ்சம் கூட செவந்து பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த அரிசி வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் செவக்க வறுக்கணும். 10-12 நிமிஷம் எடுத்தது இந்த மாதிரி வறுபடுறதுக்கு. இப்போ நல்லா வறுப்பட்டாச்சு, நல்ல மணமாகவும் இருக்கும். வாயில் போட்டு பார்த்தா கரன்னு நல்ல கிறிஸ்பியாக நல்ல மணமாக இருக்கும். அதுதான் இதுக்கு பதம். இப்போ நல்லா வறுப்பட்டாச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே பேனில் அரிசி எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் கைவிடாமல் கிண்டி பொன் வறுவலாக வறுத்து மட்டை அரிசியோடு சேர்த்துடலாம். அடுத்து கடலைப்பருப்பு எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல மணம் வரும். ரொம்ப கருகிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே தான் வறுக்கணும். நல்ல மணம் வந்தாச்சு. உளுத்தம்பருப்பு கலர் மாறியாச்சு. இப்போ இதையும் அந்த பருப்போடையே சேர்த்து கொட்டிடலாம். அடுத்து 20-22 மிளகா வத்தல் வரைக்கும் இதுக்கு ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து போடலாம். காரம் உங்களுக்கு தக்கன பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகா வத்தல் கருகாமல் நல்ல கிறிஸ்பியாக வறுப்பட்டாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது கூடவே 2 கருகப்பிலையும் உருவி சேர்த்துக்கிறேன். கருகப்பிலை கிறிஸ்பி ஆகணும். அதே சமயத்தில் இந்த எள்ளு கொஞ்சம் வெடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதை மிளகு வறுபட்டு எள்ளும் வெடிச்சாச்சு, கருகப்பிலையும் நல்லா கிறிஸ்பி ஆயாச்சு பாருங்க. கருகப்பிலை நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டாச்சு. நல்லா சவுண்டு வந்தது இல்லையா. வறுத்து வச்சுருக்கிற பருப்பு அரிசியோட இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மிளகாத்தூள் சூடாரி மிக்சியில் சேர்த்தாச்சு. இந்த பொடிக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, வறுத்து வச்சுருக்கிற மட்டை அரிசி பருப்பு எல்லாத்தையும் இதோடு சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கரகரவனும் இல்லாமல் மீடியமாக பொடிச்சு எடுத்துன்னு வரலாம். பொடிச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. நம்ம சூப்பரான ராமசேரி இட்லி பொடி ரெடி. கமன்னு இந்த பொடியோட மணமே சூப்பராக இருக்குது. மிளகு, ஜீரகம், பெருங்காயம், அது கூடவே இந்த மட்டை அரிசிக்குன்னு ஒரு ஸ்மெல் உண்டு. அந்த அரிசியோட ஸ்மெல்லும் சேர்ந்து அதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பொடியோட டேஸ்ட்டே இந்த மட்டை அரிசியில் தான் இருக்குது. கண்டிப்பாக அது சேர்க்கணும். பாருங்கள் எவ்வளோ கரகரன்னு இருக்கு இல்லையா. இந்த பொடியை இட்லி, தோசை, உப்புமா எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ராமசேரி இட்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி ராமசேரி இட்லியை இந்த வடாம் பிளேட்ஸ்லேயே துணி கட்டாமல் வாத்துட்டேன். ரொம்ப ஜோராக வந்துருக்கு பாருங்க. டக்குன்னு எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக வருதுங்க. சூப்பர் சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இட்லி ஜோராக வந்திருக்கு. கஷ்டப்படாமல் வீட்டில் இருக்கிற எளிய பொருட்களை வச்சு இந்த மாதிரி இட்லி பண்ணிடலாம். இந்த பொடியோடு சாப்பிடும்போது இந்த இட்லியோட டேஸ்ட்டே வேறு லெவலுக்கு இருக்கும். நல்ல 2 ஸ்பூன் இந்த ராமசேரி இட்லி பொடியை போட்டு அதை நடுவில் ரவுண்டாக குழிச்சுண்டு சென்டரில் உள்ள குழியில் நல்ல வழிய மணக்க செக்கு நல்லெண்ணெயை விட்டு நல்லா குழைச்சுண்டு இட்லியை துவச்சி சாப்பிட்றது சூப்பர் தான். சாஃப்டாக பூ போல் இருக்கிற இந்த ராமசேரி இட்லியை கரன்னு ரைஸோட கிறிஸ்ப்னஸோட உள்ள மிளகா அப்படி கூட தொட்டுண்டு சாப்பிட்றது எம்மியாக இருக்கும். யூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி மேலே பரவலாக இந்த பொடியை தூவி
லேவிஷாக நெய்யை விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ஜோராக இருக்கும். யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டேஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே இட்லி மிளகாப்பொடி, ஃப்ளாக்ஸீடு மிளகாப்பொடி, தேங்காய் மிளகாப்பொடி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.